வணக்கம் தோழர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலி பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். பெரியார், தந்தை பெரியார். நிறைய பெரியாரை பற்றி பேசாத தமிழ்நாடா? 80 வருஷமாக பேசிகிட்டு இருக்குன்னு வைங்களேன். 90 வருஷமாக 100 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். பெரியார் செத்தே 50 வருஷம் ஆச்சு. ஆனாலும் பேச வேண்டிய தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தேவைகளை எதிர்த்தரப்பில் வந்து உட்கார்ற ஆளுங்க வந்து நம்மளுக்கு உண்டாக்கிடுறாங்க. பெரியாரை பற்றி பேசணும், பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் பேசுகிறதுக்கு எதிர்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. மொழியா, அவங்களுடைய உடல் மொழியாலும் சரி, வாய்மொழியாலும் சரி, அந்த வார்த்தைகளில் வர்ற அர்த்தங்களாலும் சரி நம்மளை பேச வைக்கிறாங்க. அதனால் இன்னும் ஒரு வீடியோ போடலாம். ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெரியார் எங்கடா வந்து போடுவோண்ணா, ரைமிங்காக சொல்கிறார். அது மாதிரி ரசிக்கிற மாதிரி, பெரியார் எங்கடா வந்து போடுங்கண்ணா, இங்கே எங்கடா பெரியார் வந்து போடுங்கண்ணா. இந்த ஜப்பானில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, சைனாவில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்கன்னு ஒரு இது வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, 1973 இந்த கல்லூரி கட்டப்பட்டது, 83 அந்த கல்லூரி கட்டப்பட்டது, 72 இந்த கல்லூரி கட்டப்பட்டது, 1780 இந்த கல்லூரி கட்டப்பட்டது, நாலந்தா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்குது இந்த ஆண்டு. இதெல்லாம் ஒரு புள்ளி விவரம்லாம் சொல்கிறார். இந்த வயது இந்த வருஷம் அதெல்லாம் வந்து நம்ம விக்கிபீடியாவில் அடித்தாவே தெரியும். அதெல்லாம் நமக்கு எடுத்து ஒன்று குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு பேசணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. லயோலா கல்லூரிலேருந்து, பச்சையப்பன் கல்லூரிலேருந்து எல்லா கல்லூரியும் கட்டப்பட்டதற்கான வரலாறு இருக்குது. அதுக்கு அந்த வரலாறுக்கு நேரம் காலம் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஐயா இவர் வந்து சொல்கிறாரு. அப்போ பெரியார் பிறந்தது எத்தனை ஆண்டு, இதுதான் அவருக்கு முன்னாடி எத்தனை கல்லூரிகள் இவர் வந்து வயது வாலிபம் ஆகிற போது என்ன வயசு, அப்போ அதுக்கு நடுவில் எவ்வளோ கல்லூரிகள் கட்டப்பட்டது, எவ்வளோ பல்கலைக்கழகங்கள் கட்டப்பட்டது. அப்போ இதெல்லாம் வந்து பெரியார் கட்டினாரா? பெரியார் எங்கே வந்து கோமணம் கட்டி விட்டாரா எங்களுக்கு? இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்பாங்க. இவங்க வளர்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பெரியார்னு பேசுவாங்க. நம்ம 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 அண்ணார் சீமார் பேசினார் பார்த்தீங்களா? பெரியார் அவர் என் தாய் குலங்கள் வந்து வண்டி இழுக்கிறாங்க, அந்த வேலை பார்க்குறாங்க, இந்த வேலை பார்க்குறாங்க, கல்லூரிக்கு செல்கிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், பறவை மேலே பறக்கிறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் பெரியார் தான் அப்படின்னு பேசினார் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இவரும் வளர்கிறதுக்காக எல்லாம் பேசுவாங்க. வளர்ந்து ஒரு ஆளாகிட்டோம் அப்படின்னா, இப்போ அவர் திருமா கட்சியில் சேர்ந்துருக்காரு. திருமா கட்சியிலேருந்து ஏதோ ஒரு சில ஏதோ கோல்மால் போட்டிருக்கு, அதை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வந்து இப்போ பெரியாரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. நம்மளும் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, எங்கடா வந்து போடுங்களாம் பெரியார். அப்புறம் இன்னொரு காரணம் இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னது அவங்க அப்பா வந்து தட்டச்சர் வேலை என்னமோ ஒரு வேலை பார்த்தாராம், கூலி வேலை பார்த்தாராம். அல்ல கையாக இருந்தாராம். நான் அதை எடுத்துக்கூட்டு தான் எடுப்பாரான், இவர் எடுத்துக்கூட்டு தான் எடுப்பாரான், இதை எடுத்துக்கூட்டு தான் எடுப்பாரான். அல்ல கையாக இருந்தாராம். அப்புறமா என்ன பண்ணுவாங்களாம், அவங்க அப்பா யார், ராமசாமி ஈவேரா, பெரியார் ஈவேரா ராமசாமி இருக்கார்ல, நாயக்கர் இருக்கார்ல, அவங்க அப்பா, நாயக்கர் நம்ம சொல்லக்கூடாது, பெரியார் இருக்கார்ல, அவருடைய அப்பா வந்து என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, அல்லகை வேலை பார்த்தாரான். அதை எடுப்பா, ஸ்க்ரூ டிரைவர் எடு, நட்டு எடு, போல்ட் எடு அப்படின்னு சொன்னால் எடுத்து கொடுப்பாரான். ஏதோ ஒரு வேலை பார்த்தா, என்னமோ தச்சர் வேலையை ஏதோ ஒன்று பார்த்தாங்களாம். அந்த மாதிரி வேலை, கூலி வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ தான் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து ஒரு மளிகை கடை வச்சாங்களாம். அப்புறம் என்ன பண்ணாராம், பெரியார் வந்து என்ன பண்ணுவாராம், அப்புறம் பேர் வைக்கிறதுக்கு காசு வாங்கினாராம். அதெல்லாம் உண்மை தான். பேர் வைக்க காசு வாங்குவார், ஒரு கூட்டத்துக்கு போனால் காசு வாங்குவார், ஒரு கல்யாணத்துக்கு போனால் சுயமரியாதை கல்யாணம் நடத்தி வைக்கிறோன்னா அதுக்கு காசு வாங்கினார். 4 8 10 காசு 5 காசு இப்படி வாங்கினார். அதெல்லாம் உண்மை தான். இப்போ அவர் இப்படியெல்லாம் இப்போ அவருக்கு வந்து அவங்க வீட்டில் வசதியே இல்லையா. அதாவது ஒரு குறிப்பு என்ன சொல்லுது, விக்கிபீடியா என்ன சொல்லுது, 1920 அவர் கோடீஸ்வர குடும்பம் அப்படிங்குது. இப்போ அவர் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன சொல்லுது, அவர் வந்து ஒரு நகர்மன்ற ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருந்தார் அப்படின்லாம் சொல்லுது. அவர் நினச்சிருந்தா காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருக்கலாம். ஆனால் அவர் வந்து ராஜாஜிக்கு விட்டு கொடுத்தாரு. பெரியார் நினச்சிருந்தா ராஜாஜியை வரவிடாமல் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருக்கலாம். பெரியார் நினச்சிருந்தா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி திராவிட கட்சிகளுக்கு காரணம், திராவிட கட்சிகள் வந்து பெரியாருக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்துலேருந்தே இருக்குது. இவங்க வந்து பேரை மாற்றி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, திராவிட கழகம்னு பேரை மாற்றி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியிலிருந்து இவர் நினச்சிருந்தாருன்னா காமராஜரையே வரவிடாமலே செஞ்சுருந்துருக்கலாம்.
பெரியாரினுடைய முயற்சியினால தான் காமராஜர் அத்தனை பள்ளிக்கூடங்களை திறந்தார். அவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். ஒரு காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, நேர்மையான மனிதன், அவ்வளவுதான். ஆனால் அதுக்கப்புறம் இவர் நீங்கள் எலெக்ஷனில் நில்லுங்க, நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை எலெக்ஷனில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு முதலமைச்சரை ஆக்குனது பெரியாரினுடைய பங்கு, அளப்பரிய பங்கு. அவர் தான் மாலை எடுத்து கொடுத்து கையில் போட்டார், மாலை மாற்றினார், அது சொல்லலை, அப்படியெல்லாம் சொல்லலை. அவருடைய பங்கு பெரும்பங்கு இருக்குது. அவர் என்றைக்குமே சொல்லிக்கிட்டது இல்லை பெரியார், நான் தான் காமராஜருக்கு இதெல்லாம் சொல்லி செஞ்சேன் அப்படின்லாம் யாருக்கும் சொல்லலை. அவர் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. அவருக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு காமராஜர் ஒதுங்கி போனது என்னைக்கு எப்போ காங்கிரஸ் தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவனுடைய கட்சி தலைவர் பொறுப்பே அவருக்கு வந்துச்சோ அப்பயே அவர் வேணான்னார். அவர் நினச்சிருந்தா பிரதமராகவே ஆகிருக்கலாம். ஆனாலும் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனார். ஆனாலும் ஒதுங்காதீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்ததாக நாம் படிச்சிருக்கிறோம். விக்கிபீடியாவில் புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். நிறையா அது மாதிரி ஆதாரங்கள் இருக்குது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு ஒன்றுமே தெரியாத, சொத்தே இல்லையா, சுகமே இல்லையா. ஈரோடு மூர்த்தி சொல்கிறாருங்க, அவருக்கு எதுவுமே சொத்து இல்லையா. அப்போயே ஒரு 20 கோடி ரூபா 22 கோடி ரூபா சொத்தை விட்டுட்டு தான் அரசியலுக்கே வந்தார். மூத்திர சட்டியை தூக்கிட்டு 95 வயசு வரைக்கும் உழைச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கி பேசுகிறவங்க பூரா என்னமோ பெரியார் அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார், அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டார். பெரியார் என்னடா பண்ணுங்கன்னா கேட்குறாரு பாருங்க, வயிற்றுச்சலாக இருக்குது. காசை வாங்கிட்டு பேசுகிற நீயெல்லாம் ஒன்றும் புரியலை எனக்கு என்ன பேசுகிறதுன்னு. அதாவது எப்படின்னா 50 வருஷம் கழிச்சு நீ அவரை பேசுறிய, நீ காசு வாங்கிட்டு தானே பேசுகிற. 50 வருஷம் அவர் செத்து போய் 50 வருஷம் ஆகுது. 50 வருஷம் கழித்து பேசுறிய. நீ அரசியல் பண்ணுறதுக்கு நீ இந்த பேச்சு பேசுகிறதுனால வாங்குற பற்றிய காசு, நீ வாங்கி திங்கிற பற்றி அந்த காசை வாங்கி திங்கிறதுக்கு காரணமே அந்த பெரியார் தான் அப்படிங்கிறத மறந்துடுறீங்க. இப்போ பெரியார் திட்டினதுனால தானே உனக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் தருவாங்க அரசுக்காரங்க. இல்லை எப்படி பணம் தருவாங்க? நீங்கள் மேட்ருக்கு வாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது யார்? தந்தை பெரியார். தந்தை பெரியார் திட்டம் தான் உனக்கு பலன் கிடைக்கிது. பெரியாருடைய சித்தாந்தத்தை உடைக்கணும், பெரியாரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். இது ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். இது கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக 80 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 100 வருஷமாக அவரை என்றைக்கு அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கைக்கு அடி எடுத்து வச்சாரோ அன்னையிலேருந்து அவரை காலி பண்ணுறதுக்கு, அவரோட சித்தாந்தத்தை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் முடியல. பாவம் அவங்களும் சரி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எவ்வளவோ சித்திரைகளை அனுபவிச்சு பார்த்தாங்க, எவ்வளவோ கொடுமைகள் அடித்து செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு. அவர் மாதிரி ஒரு நேர்மையான மனிதர். அவர் 50 வருஷமாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன? செத்து போய் 50 வருஷமாக அவர் பேரை சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதை எவனாவது யோசிக்கலாம். இப்போ நீங்கள் பெரியாரை பற்றி நீங்கள் வெளியே போய் பேசுகிறீங்கல்ல, இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கல்ல, இன்னொருத்தர் சொல்லுவார் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தாமரை டிவியில் தாமரை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பேசுவார். ஒரு சின்ன பையன் தான் அவர். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நடந்த கமலஹாசன் தமிழ்லேருந்து கன்னட பிறந்துச்சின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அங்கே கொளுத்துறாங்க, இங்கே கொளுத்துறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க கர்நாடகத்தில். ஆனால் தமிழை காட்டு முன்னாடின்னு சொன்ன பெரியாரை நம்ம கொண்டாடுறோம். ஊருக்கு செலவு வைக்கிறோம், வீதிக்கு செலவு வச்சுருக்கிறோம். அவர் ஏன் காட்டு முன்னாடி மொழின்னு சொன்ன, அவர் பெரியார்ட்ட ஒரு நேர்மை இருந்துச்சு. அவர் என்றைக்கு அரசியல் வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தாரோ அவர் சொல்லியிருக்காரு, நான் படிச்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சிறு வயதில் ஒரு சில தவறுகள் செஞ்சுருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய அரசியல் வாழ்விற்கு வந்ததுக்கப்புறம், பொது வாழ்விற்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய மனசறிஞ்சு நான் யார்கிட்டையும் பொய் சொன்னதில்லை, யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை. இல்லை சொன்னதை இல்லைன்னு மறுத்து பேசுனதில்லை. சொன்னேன்னா சொன்னார். ஒரு தடவை நீதிபதிக்கிட்ட கம்ப்ளைண்ட்டு ஒரு கேஸு போனதுக்கு நீதிபதி கேள்வி கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் இனிமேல் பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. அதனால் நீங்கள் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க. நான் அப்படி தான் பேசுவேன், நான் தான் பேசினேன், நான் பேசுனது உண்மை தான். நான் யாரை எதிர்த்து நான் அரசியல் பண்ணுறேன், இந்த பேச்சு பேசினேன், பார்ப்பனர்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறேன். நீங்கள் யார்? நீங்கள் ஜட்ஜாக இருக்கிற நீங்கள் யார்? நீங்களே ஒரு பார்ப்பனர். உங்கள்கிட்ட அந்த எப்படி அதுக்கு நியாயம் கிடைக்கும்? நியாயம் கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ அதை கொடுங்க. எந்த ஜெயில் எனக்காக நீங்கள் எந்த வித தண்டனையும் குறைக்க வேணாம். நான் பெரியவன், இப்போ வயசில் பெரியவங்கிறதுக்காக எந்த தண்டனையும் குறைக்க வேணாம், எனக்கு கொடுக்குற தண்டனை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிக்கிட்ட பேசினவர் தந்தை பெரியார். எந்த காலத்தில்? அந்த காலத்தில். இப்போ அந்த ஈரோடு மூர்த்தி, அந்த சின்ன பையன் இருக்காப்புல பார்த்தீங்களா, ராமரெட்டியில் பேசுகிறாங்க, அந்த பையனுக்கெல்லாம்
ஒரு ஃபோனை போட்டு ஒரு ஃபோனை போட்டு, "என்னப்பா தம்பி, என்ன பெரியாரை பற்றி அப்படி பேசுனியாம்ல, என்ன சமாச்சாரம், அப்படிலாம் பேசலாமா, தப்பு இல்லையா? சரி வா, ஐயா கூப்பிட்றாரு, ஸ்டேஷனில் வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ" அப்படின்னு சொன்னால் டவுசர்லேயே கழிஞ்சிருவாங்க. பெரியாருடைய நேர்மையை பற்றி பேசக்கூடாது. அதில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, தீரோடு மூர்த்தி அந்த காணொலியில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அவர் வீட்டுக்கு வெள்ளைக்காரங்களாம் அடிக்கடி வந்துட்டு போவாங்க அப்படி சொல்கிறாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு சிரிக்கிறாருங்க. அதான் அதான் அப்படின்னு சிரிக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தங்க அது? இவ்வளோ கொச்சையாக பெரியாரை இழிவுபடுத்துகிறாங்க பாருங்கள். அவரோட குடும்பத்தை எப்படி கொச்சையாக அடிக்கடி வெள்ளைக்காரங்க வந்துட்டு போவாங்க. ஏன் ஒரு நகர்மன்ற தலைவராக இருந்தவர், ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர், அவர் நினச்சிருந்தா முதலமைச்சர் ஆகியிருந்திருக்கலாம். அவரை பார்க்க வெள்ளைக்காரங்க வர்றது சாதாரண ஒரு விஷயம் தானே. சுதந்திரத்தை எடுத்தார். இன்னொருத்தர் சொல்லுவான், சுதந்திரத்தை எடுத்தாரு. ஆமாம், வெள்ளைக்காரங்கள்ட்ட வாங்கி சுதந்திரத்தை வெள்ளைக்காரன்ட்ட வாங்கி கொள்ளைக்காரன்ட்ட கொடுக்கணும் அப்படின்னாரு. அதான உண்மை, அதான நடந்துட்டு இருக்கு. 2000-3000 வருஷமாக படிக்க விடாமல் பண்ணது யார்? ஏண்டா இத்தனை வருஷமாக படிக்க விடாமல் பண்ணினீங்க, படிக்கிறவங்க அதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுங்கடான்னு சொல்லிட்டு ஏண்டா சொன்னீங்கன்னு கேட்குறதுக்கு துப்பு இல்லை, வெக்கம் இல்லை, வேதனை இல்லை, நரம்பு துடிக்கல. தமிழ் ரத்தம் ஓடுதா உடம்புல? தமிழ் ரத்தம் ஓடுதா? தமிழ் ரத்தத்துக்குள்ளான அந்த தன்மானம் இருக்குதா? அந்த ஒரு வீரம் இருக்குதா? அந்த ஒரு விவேகம் இருக்குதா அந்த ரத்தத்தில்? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் பெரியாரை பற்றி பேசுவீங்களா நீங்கள்? பெரியார் யாருக்காக? கர்நாடகாவை வளைச்சாரா? ஆந்திராக்காக வளைச்சாரா? கேரளாக்காக வளைச்சாரா? ஒரிசாக்காக வளைச்சாரா? இந்த 5 மாநிலங்களும் சேர்ந்து தானே தமிழ்நாடு. மெட்ராஸ் மாகாணம், சென்னை மெட்ராஸ் மாகாணம், ஒரிசா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இது 5 மாநிலமும் சேர்ந்து தானே மெட்ராஸ் மாகாணம். அவர் எந்த ஊரில் போய் பாடுபட்டார்? எந்த ஊரில் போய் சண்டை போட்டார்? எந்த ஊரில் கோயிலுக்கு சுயமரியாதை இயக்கம் வேணும்னு சொன்னார்? எந்த ஊருக்காக பாடுபட்டார்? சொத்து சேர்த்து எங்கே கொண்டு வச்சார்? ஒரு சில நடிகர்கள்லாம், ஒரு சில அரசியல் தலைவர்கள்லாம் சொத்து போய் சம்பாதிச்சு சொத்தை கொண்டு போய் ஃபாரினில் கொண்டு சேர்க்குறாங்க, பக்கத்து மாநிலங்கள் சொந்த ஊரில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. பெரியார் அப்படி சேர்த்துருக்காரா? என்ன நேர்மை? சுண்ணாம்பு சிறையில் படுத்திருக்காரு. அவருக்காகவா? அவர் எவ்வளோ பெரிய சொத்துக்காரர்? அவரை போய் பிச்சைக்காரங்கிறீங்க, பரதேசிங்கிறீங்க, சொத்து இல்லாதவரீங்க, சுகம் இல்லாதவரீங்க, எல்லாத்தையும் இருந்த சுகத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. 1900 சரியிலே அவர் சொத்து 20 கோடி ரூபாயாம். 20 கோடி ரூபாயாம். படித்து பாருங்கள், அவரோட வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்கள். எதையாவது போகிற போக்கில் அள்ளி தெளிச்சிட்டு போகக்கூடாது. நீங்கள் பேசுகிறது வந்து நிற்கணும். நம்ம ஒரு பெரியார் தான் சொல்லுவார், நம்ம ஒரு பேச்சு பேசுகிறோன்னா அந்த பேச்சு நிற்கணும். அந்த பேச்சில் ஒரு நியாயம் இருக்கணும். அந்த பேச்சில் ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த பேச்சில் ஒரு தர்மம் இருக்கணும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தது, வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிடக்கூடாது. அது தவறாக போயிடும் அப்படின்னு. ஒரே ஒரு ஃபோன் போட்டு இவங்கள்ட்டலாம் கேட்டாங்க, நீ என்னப்பா தம்பி, என்ன சமாச்சாரம்னு கேட்டால் இவங்க டவுசரில் கழிஞ்சிட்டு ஒன்றுக்கு போயிடுவாங்க. ஒன்றுக்கு போது மட்டும் கழிஞ்சிருவாங்க. பெரியார் எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காரு, எவ்வளோ எதிர்த்துருக்காரு. மலத்தால் அடிச்சிருக்காங்க, கல்லால் அடிச்சிருக்காங்க, விளக்கமாதால் அடிச்சிருக்காங்க, செருப்பால் அடிச்சிருக்காங்க. செருப்பு வந்து விழுந்தா சொல்லுவாராம் பெரியார், ஒரு செருப்பை மட்டும் தூக்கி அடிச்சிருக்கீங்க, இன்னொரு செருப்பையும் சேர்த்து அடிங்க, நான் அந்த செருப்பை வச்சு யாருக்காவது உபயோகமாக ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அவ்வளோ பெரிய நேர்மையான மனுஷனை வந்து நீ கொச்சையாக பேசுகிறது, பெரியார் எங்கடா பிடுங்கனான்னு கேட்குறது. சரி, ஒரு புள்ளி விவரத்தை நீயா எடுத்துப்பார். பெரியார் இந்த திராவிட கட்சிகள், இந்த நீதி கட்சின்னு சொல்லிட்டு கட்டமைக்கிறதுக்கு, நீதி கட்சியே ஆரம்பத்திலே கல்வியை கொடுத்துருச்சு. வெள்ளைக்காரன் வந்து நிறைய பேருக்கு கல்வி கொடுத்துட்டான். வெள்ளைக்காரன் கொடுத்தது போக நீதி கட்சிகளில் இருந்த ஓமாந்துரார் எல்லாருமே அதுக்கு அவங்களாம் ஒரு சில கல்வி திட்டங்களெல்லாம் அமல்படுத்தியிருக்காங்க. மதிய உணவு திட்டங்களை அமல்படுத்தியிருக்காங்க. உணவு திட்டங்கள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் அமல்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் பெரியார் வந்ததுக்கப்புறம் வீறு கொண்டு, பெரியார் வந்ததுக்கப்புறம் பெரியாருடைய பேச்சை கேட்டு காமராஜர் வந்ததுக்கப்புறம் வீறு கொண்டு எழுந்துச்சு. அவர் 3000 பள்ளிக்கூடத்தை மூடினாராம், இவர் 10,000 பள்ளிக்கூடத்தை 6,000 பள்ளிக்கூடத்தை திறந்தாராம் காமராஜர். மூடினது ராஜாஜி, திறந்தது காமராஜர். பின்னாடி இருந்தது திறப்பதற்கு பின்னாடி இருந்தது பெரியார். ஒரு புள்ளி ஒரு எடுத்து பாருங்கள். 1978 இதை கட்டினாங்க, 1938 அதை கட்டினாங்க, 1945 இதை கட்டினாங்க, 1870 இதை கட்டினாங்க. இந்த புள்ளி வரலாம் பேசலாம். அங்கெல்லாம் படித்தது யாருன்னு போய் கணக்கு எடுத்து பார்த்துருக்கியா இது வரைக்கும்? அந்த காலேஜிலலாம் போய் படித்தது யார்? பச்சையப்பன் காலேஜில் படித்தது யார்? லயோலா காலேஜில் படித்தது யார்? சென்ட் மேரிஸில் போய் படித்தது யாருன்னு போய் ஒரு கணக்கு எடுத்து பார்த்துருக்கியா இது வரைக்கும்? எத்தனை பேர் அதில் யார் எந்தெந்த வகுப்பை சேர்ந்தவங்க அப்படி கணக்கு எடுத்து பார்த்துருக்கீங்களா? அந்த புள்ளி விவரம் இருக்குதா அவங்கள்ட்ட?
ராஜராஜன் சோழன் காலத்தில் எவ்வளோ பேர் படிச்சிருந்தாங்க, இன்றைக்கி எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுது அன்றைக்கி. சரி, இத்தனை மாநிலங்கள் இத்தனை மாநிலங்கள் 32 மாநிலங்கள் இருக்குது இந்தியாவில். இது தமிழ்நாடு மட்டும் முன்னணியில் இருக்குது. அதுக்கு கலைஞர் செஞ்ச சேவை என்ன, அண்ணாதுரை செஞ்ச சேவை என்ன, இதெல்லாம் பேச மாட்டீங்க. புழுதி வாரி தூர்த்தணும். பெரியாரோட சித்தாந்தத்தை உடைக்கணும். கஷ்டம், உடைக்க முடியாது. நம்ம பிச்சை எடுத்து திங்கிறதுக்கு நம்ம பிச்சை எடுக்கிறோம் பார்த்தியா, ஒவ்வொருத்தண்டையும் போய் அவன்கிட்ட கொடு, 5 ரூபா கொடு, நான் அவனை பற்றி பேசுகிறேன், 10 ரூபா கொடு, நான் கிழவனை பற்றி பேசுகிறேன், 20 ரூபா கொடு, நான் கிழவனை பற்றி பேசுகிறேன். நீ கிழவனை பற்றி பேசுறதுக்கு காசு பிச்சை எடுக்கிற பார்த்தியா, அந்த பிச்சை எடுத்து திங்கிற பார்த்தியா, அந்த திங்கிறதுக்கு காரணமே அந்த கிழவன் தாங்கிறத மறந்துடக்கூடாது. 50 வருஷம் கழிச்சு நிற்கிறாரு நேர்மையாக, நிதானமாக. நீ இயற்கைக்கு நான் ஒரு எல்லா குரலையும் சொல்லுவேன், நீங்கள் செய்கிற ஒரு காரியம் இயற்கைக்கு புறம்பாக இருக்கும் பொழுது அந்த இயற்கை காலப்போக்கில் நிராகரிச்சணும். காலம் அனைத்தையும் தாண்டி வெல்லும். காலம் மட்டும்தான் வெல்லும். காலத்தை வென்று நிற்பவர்கள் தான் இந்த மாதிரி மகான்கள் காலத்தை வென்று நிற்பார். காந்தியடிகள் செத்தார் 1947 செத்தார், செத்து 75 48 செத்தார், செத்து 75 வருஷம் ஆகுது, 74 வருஷம் ஆச்சு. ஏன் இன்னமும் காந்தி ஜெயந்தி கொண்டாடுறோம்? ஏன் ஆர்எஸ்எஸ் எவ்வளவோ முயலுது காந்தியடிகள் அந்த காசு, அந்த பணத்தோட பண நோட்டில் இருந்து காந்தியடிகள் படத்தை எடுத்துடணும் எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணாங்க. ஒரு அம்மா சுட்டாங்க காந்தியடிகளை. அதை பலூன் கட்டி அதில் கருப்பு சேப்பு மையை வச்சு அதை சுட்டு அப்படியே ரத்தம் ஒழுகுற மாதிரி. காந்தியை தான் உண்மையே சுட்டு பிடிக்கல, அப்புறம் ஏன்னா படத்தில் போய் சுடுறீங்க? எவ்வளவு பெரிய பாருங்கள், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்காங்க பாருங்கள். காந்தி படத்தை வச்சு அதில் சிவப்பு சாயத்தை கட்டி விட்டு அதை சுட்டு ரத்தம் கீழே விழுதுங்க, ஓடுதுங்க. ஒரு அம்மா சுடுதுங்க. அந்த அம்மா என்னங்க கொடுமையாக இருக்குது. ஏங்க அப்படியே காந்தி போட்டு சாவலே நினச்சிட்டு இருக்காங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? செத்து போயிட்டாருங்க. செத்ததுக்கப்புறம் அவருடைய சித்தாந்தம் நிற்கிது. அவர் நிற்கிறாரு. டாக்டர் அம்பேத்கர் நிற்கிறாரு. அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் செத்து 50 வருஷம் ஆச்சு. அவருடைய சித்தாந்தம் நிற்கிது. சேக்குவேரா செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? கார்ல் மார்க்ஸ் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? பிடல் காஸ்ட்ரோ செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் அவர்களை எல்லாம் இன்னும் மக்கள் மறக்காமல் கொண்டாடுறான்? நேர்மை. நீ பேசுகிற பேச்சு, ஒவ்வொரு பேச்சையும் அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம் நிற்காதியா? இதெல்லாம் வரலாறுல நிற்காது. நீ அடுத்து 1 மணி நேரம் கழிச்சிங்கன்னா உன்னை யாருன்னு கேட்பாங்க. நீ ஒரு 10 நாளாக நீ டிவியில் பேசலைன்னா 11வது நாள் உன்னை யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. பெரியார் 50 வருஷமாக நின்றுட்டு இருக்காரு. இந்த உலகத்தில் நெஞ்சுக்கு நேர்மையாக இருந்த தலைவர்கள் அனைவரும். இப்போ பிரபாகர் எத்தனை வருஷம் ஆச்சு? 88 செத்தாரா? எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. போட்டால் கூகுளில் போட்டால் வந்துடும் வச்சுங்க. 88 செத்தார். இப்போ செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சா? ஒரு உதாரணத்துக்கு 40 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40 வருஷமும் நம்ம அவர் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். பிரபாகரனை மறந்தோமா? நீ 10 நாள் மூஞ்சியை டிவியில் கேட்டாமல் இரு, உனக்கு ஒரு பயிருக்கும் தெரியாது. 2-3 மாதம் கழிச்சு கேட்டால் இவர் யார் எங்கேயோ பார்த்துக்க வந்தாலும் அப்படிம்பாங்க. ஏன் காரணம் என்ன? மக்கள் மனதில் நிற்கிறது பெருசு இல்லை, எப்படி நிற்கணுங்கிறதான் மேட்ரு. மக்கள் மனசில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் நீ நெஞ்சுக்கு நேர்மையாக நடந்துக்கணும். இந்த நெஞ்சு இருக்குது பார், இங்கே புத்தி இருக்குது பார், இந்த மனசு, இந்த புத்தி, இதுக்கு நேர்மையாக நடந்துக்கணும். இதுக்கு நேர்மையாக நீ நடந்துக்கிட்டீங்கன்னா வரலாற்றில் உன்னுடைய பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். இல்லை என்றால் தூக்கி போட்டு சாக்கடையில் போட்டு மிதிச்சு போடுவாங்க. நீ இன்றைக்கி காசு வருது நம்ம வாங்கிட்டு பேசணும்னு வச்சுங்க. அவங்க பல ஆயிரம் கோடி ரூபா வச்சு பல லட்சம் கோடி ரூபா வச்சுருக்காங்க. அவங்க பிஜேபிக்காரங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க, அவங்ககிட்ட பணம் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த பிஎம் கேர் ஃபண்டு அந்த பண்ணலாம் கொள்ளையடிச்சு ஏகப்பட்டதை வச்சுருக்காங்க. கம்பெனிகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் சொத்தை தூக்கி கொடுத்துக்கிட்டு அந்த பணம் அவங்கள்ட்ட பிஎம் கேர் ஃபண்டு அந்த ஃபண்டு இந்த ஃபண்டுன்னு வாங்கி பல லட்சம் கோடி ரூபா வச்சுருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க வச்சுட்டு போட்டு அவங்க காசு கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை நீ பெரியார் திட்டி பேசுகிறதுக்கு 10 லட்சம் கூட தருவாங்க, 20 லட்சம் கூட தருவாங்க, 50 லட்சம் கூட தருவாங்க. நான் 6 மாதம் எலெக்ஷன் வர வரைக்கும் திட்டுறாங்க, எனக்கு 5 கோடி ரூபா பணம் கொடுத்துருங்கன்னு சொன்னால் கூட திட்டுவாங்க. நீயும் விலை இதெல்லாம் போட்டுக்கிட்டு நகை நட்டுமா டிவியில் பெரியார் என்ன பிடுங்கினாரு, பெரியார் என்ன கிழிச்சாரு, பெரியார் என்ன தள்ளான்னு பேசலாம். நிற்காது. அவர் இல்லைன்னா உனக்கு பொழப்பு இல்லை, அவர் இல்லைன்னா உனக்கு கஞ்சி இல்லை. பார்த்திபன் சொன்னார், பார்த்திபன் தான் சொன்னார், சீமான் இந்த மாதிரி பெரியாரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்னங்க நினைக்கிறதுக்கு இருக்குது? சீமான் இன்னைக்கு அரசியல் செய்வதற்கும் பெரியார் தேவைப்படுகிறார் அப்படின்னு போயிட்டார் பார்த்திபன் நினைக்கிறேன். அவர் தான். எப்படியாப்பட்ட வார்த்தை அது? அதுக்கு என்ன அர்த்தம்? குடிக்கிற கஞ்சி பெரியார் கொடுத்தது, ஆர்எஸ்எஸ்காரன் கொடுத்தது இல்லை, பெரியார் கொடுத்தது. அதை தான் நீ குடிக்கிற. பெரியார் எல்லாம் உனக்கு 10 காசு வருவானா?
பெரியாரை நீ எதுக்கலைன்னா 10 காசு தருவானா? இப்போ நான் காணொலியில் திட்டுறேன் பேசுகிறேன், என்னை கூப்பிட்டு ஆனால் 10 ரூபா தருவானா? இல்லை கருணாநிதி குடும்பத்துக்கு கூப்பிட்டு ஸ்டாலினுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை கருணாநிதி குடும்பத்துக்கோ இல்லை வேறு பெரியார் காலத்தில் இருக்கவங்களுக்கோ கூப்பிட்டு யூடியூப் ப்ரொடக்ஷன் ஒருத்தர் இருக்கார், கரிஞ்சட்டை பழையன்னு ஒருத்தர் இருக்கார், மணியமுதன் ஒருத்தர் இருக்கார், நதர்மம்னு ஒருத்தர் இருக்கார், ட்ரைப்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், இன்னும் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு திட்டினா அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு காசு கொடுப்பான், கொடுக்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. காசு வாங்குறது இல்லை, அவருடைய கொள்கையை நிலைநாட்டணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசுகிறோம். காணொலி போடுறது பேசுகிறது ஒருத்தர் பார்த்தாலும் சரி, 2 பேர் என்னாலும் 50 60 காணொலி போட்டேன், யாரும் 5 பேர் 10 பேர் 20 பேர் தான் பார்க்குறாங்க, அதுக்கு மேலே பார்க்குறது இல்லை. ஆனாலும் விடுறதில்ல, மனசில் தோன்றதை பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு தான் காசு வந்தால் பேசலாம், காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்க. நாய் பேய் குதிரை பன்னி ஆடு மாடு கூட சம்பாதிக்குது காசு. வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம் இருக்கணும். வாழ்ந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க பணத்துக்கு சமம். நன்றி, வணக்கம்.